வெல்கம் டு மைசூர். இன்றைக்கி நம்ம மைசூர் பார்க்கலான்னு வந்துக்கிறோம். அண்ட் வெல்கம் டு ஸ்குவாட். ஸோ மைசூரில் என்னென்னா இருக்குது, என்ன ரேட்டு, டிக்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது எல்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மைசூருக்கு ஒரு கதையும் இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது அதுவும் பார்க்கலாம். ஸோ பேலஸில் வந்தீங்கன்னா பார்க்கிங் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கே போர்டு போட்டுக்கிறாங்க. ஸோ அது முடிச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா வந்து இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ நம்ம டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட் பார்த்திங்கன்னா பர் மெம்பர் வந்து 120 ருபீஸு. ஸோ சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 70 ருபீஸு. ஸோ வீக்கெண்டில் இது. ஸோ வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிற ரூம் எல்லாம் வந்து ஃப்ரீ, எந்த சார்ஜஸும் இல்லை. ஸோ 1947 பார்த்திங்கன்னா இது வந்து மைசூர் ஆஃப் கிங்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கர்நாடகா வந்து ஒரு ஸ்டேட்டாக இது பண்ணிக்கிறாங்க. அது ஸோ இது பார்த்திங்கன்னா வடையூர் ஃபேமிலிஸ். ஸோ அவங்க வந்து தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே அவங்களே தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ கூட இது உள்ளே இருக்கிறாங்க. ஒரு சைடில் வந்துட்டு அவங்க இன்னும் இருக்கிறாங்க உள்ள. ஸோ கவர்மெண்ட் ஹேண்ட்வேரில் இருக்கிறது இப்போது. ஸோ கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அவங்க தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 72 ஏக்கர்ஸில் இருக்கும். சைஸ் பார்த்திங்கன்னா 245 ஃபீட் வந்து லென்த் இருக்கும், 156 ஃபீட் வந்து விட்த் இருக்கும். ஸோ பெரிய ஒரு லார்ஜ் பேலஸ் இது, ஒரு சூப்பரான ஒரு பேலஸ் இது. ஸோ இந்த பேலஸ் எப்போ பில்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 1897 தான் இது ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 1912 தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு 15 இயர்ஸ் ஆகிக்குது இது பில்ட் பண்ணோம். ஸோ இது வந்து பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு ஃபாரினரு. ஸோ சிவில் ஒர்க்கு, இன்ஜினியர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ராகவுலு நாயுடு. ஸோ அவர் வந்து இந்த இதெல்லாம் வந்து எடுத்துக்கின்னு பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபார் 40 lakhs 41 lakhs வந்து அப்போது வந்து இதாக்கிது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டிங்கன்னா ஒரு 100 crores கிட்ட வந்து இதுக்கு வந்து சார்ஜஸ் ஆகுமா. ஸோ அவ்வளோ சூப்பராக பார்த்து நிதானமாக பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எலிஃபெண்ட் பார்க்க தான் வந்துக்கிறோம். ஸோ மைசூரில் வந்து ஃபேமஸ் இது. ஸோ மைசூரில் தசரான்னு ஒரு ஃபெஸ்டிவல் ஆகும். அந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஸோ இந்த எலிஃபெண்ட் வந்து ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்து அழகாக இது பண்ணி அது கோல்டெல்லாம் போட்டு எடுத்துன்னு போவாங்க. ஸோ அம்பாரியெல்லாம் இது மேலே வச்சு எடுத்துன்னு போவாங்க. ஸோ அதை தான் விசிட் பண்ணலான்னு வந்தீங்க. நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா இது உள்ள நீங்கள் விசிட் பண்ணலாம். இது மேலே ஃபோட்டோஸ் கூட பிடிக்கலாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகலாம். ஸோ யாருன்னா இது உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சின்னு அப்புறமா உள்ளே போங்க. ஏன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் வரும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து இங்கே ஹேண்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லிப்பர்ஸ்க்கெலாம் எந்த சார்ஜஸும் இல்லை. ஸோ வந்தீங்கன்னா இந்த சைடில் தான் என்ட்ரி. ஸோ என்ட்ரி ஆனதுமே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு இந்த பில்லர்ஸு அண்ட் டிசைன்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஓப்பனிங்கே நல்ல பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வச்சுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் ராஜா ஃபேமிலிஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்த ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவங்க யூஸ் பண்ணியிருந்த எல்லா பொருளுகளும் வந்து இங்கே வச்சுக்குவாங்க. ஸோ நம்ம பார்க்குறதுக்கோசரம் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ பூஜை ரூமில் அவங்க வீட்டு ஹாலில் என்னென்ன வந்து இது யூஸ் பண்ணியிருந்தாங்களோ ஐட்டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே சைட்லேயே இருக்கும் இதெல்லாம். ஸோ நீங்கள் பார்த்துன்னு எல்லாமே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் வந்து டிசைன்ஸ் தான். இந்த டிசைன்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்கிறாங்க பாருங்கள். மேலெல்லாம் சீலிங் அப்போவே இது எல்லாமே கையில் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ வந்து மிஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கையிலேயே பாருங்கள் எப்படி பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ரசிக்கலாம். ஸோ எலிஃபேண்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நேச்சுரல் மாதிரியே தெரியும். ஸோ இந்த எலிஃபேண்ட் ஒரு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே பார்த்து நீ வந்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்கெல்லாம் மண்ணின்ச்சான், இப்போ வந்து எதுவும் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ட்ரைனிங் பண்ணுறது அங்கே. ஸோ யாருன்னா இது பண்ணுறதுக்கு வந்து ட்ரைனிங்கு அது இதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த ஒரு ஸ்பாட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்து அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரி போட்டோங்கன்னா இங்கே வந்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங். அந்த காலத்தில் எப்படி என்ன பண்ணியிருந்தாங்கோ, ஸோ ராஜா காலத்தில் வந்து என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்றது ஒரு பெயிண்டிங்காக வச்சுக்குவாங்க. ஸோ இது பார்த்துன்னு அப்படியே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான தர்பார் ஹால். ஸோ இந்த ஹாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டன்னாக நின்றுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஹாலு. ஸோ பார்க்கறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் எப்படி ஆளுங்க எப்படி இதெல்லாம் ஆண்டாங்கன்னே தெரில. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஹாலு. ஸோ இதை வந்து பில்ட் பண்ண 15 இயர்ஸ் ஏன் ஆக்கிதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போனால் தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக. ஸோ ஆர்கிடெக்சர் ஒர்க்கு அண்ட் டிசைனிங் ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஸோ எப்படி இது கட்டினாங்க அப்படின்றது உங்களுக்கு மைண்டில் ஓடினே இருக்கும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக கட்டிக்கிறாங்க. ஸோ எப்படி அந்த காலத்தில் வந்து இவங்களாம் எப்படி வந்து அனுபவிச்சுக்கிறாங்கன்றது வந்து நம்ம உள்ளே போகும்போது தான் நம்மளுக்கு இது தெரியும்.
ஸோ அது உள்ளேருந்து அப்படி இப்படி வந்தீங்கன்னா ஸோ ராஜா ஃபேமிலிஸ் வந்து ஃபோட்டோஸ் ரூம் இது. ஸோ எல்லாரோட ஃபோட்டோஸும் இருக்கும். ஸோ யார் இவங்க என்ன ஏதுன்றது ஃபுல் டீட்டெயிலாக வந்து ராஜா ஃபேமிலிஸ் வந்து ஃபோட்டோஸ் ஃபுல் டீட்டெயிலோடு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ யாருன்னா வந்து உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது எப்படி இந்த பக்கம் தான் போவீங்க. உங்களுக்கு யாருன்னா டீட்டெயில்ஸ் தேவைன்னாக்கா ஸோ இங்கே நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வடையூர் ஃபேமிலிஸ் அவங்க வந்து ஃபோட்டோ அண்ட் ஹிஸ்ட்ரிஸ் அவங்களுக்கு என்ன எது ஏதுன்றது இது உள்ள ரூமில் இருக்கும். ஸோ அது முடிச்சுன்னு அப்படியே இது உள்ளே வந்தீங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் இது. அவங்க என்னென்ன அந்த பூஜை ரூமில் என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கோ ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுன்னு வந்தீங்கன்னா உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் இந்த இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், அவ்வளோ சூப்பரான பெயிண்டிங்கு. ஸோ பெயிண்டிங்கும் உங்களுக்கு வந்து ஸ்டோரி சொல்லும். நம்ம உங்களுக்கு எதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங்கை இது பண்ணும். ஸோ இது வந்து நம்ம அப்பயே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த குஸ்தி அந்த மாதிரி எதனா ட்ரைனிங் பண்ணுறதுக்கு என்ன எது இருந்தாலும் ஸோ இங்கேருந்து வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸோ அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கோ அப்படின்றது சேரு அண்ட் மிரர்ஸு. ஸோ அந்த ரூமும் உங்களுக்கு வச்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அவங்க என்னென்ன சேரு மிரர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு உங்களுக்கு காட்டிக்கிறாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன்லேயே பண்ணிக்குவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் உட்டனில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் தான் பார்த்துக்குறோம். ஸோ இன்னொரு ஆஃப் வந்து பார்க்குறதுக்கு தான் இப்போ போயின்னுக்குறோம். ஸோ இங்கே வந்து 2 ஆஃப் இருக்கும். 1 ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு கேட்லேருந்து 1 ஆஃப். ஸோ செகண்ட் கேட்லேருந்து செகண்டு. ஸோ பாருங்கள் இது உள்ள என்ட்ரி ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து 2 சைட்லேயும் வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடும் இருக்கும். ஸோ இது என்னென்ன அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருந்த எல்லா பொருளும் வந்துட்டு இங்கே வச்சுருக்குவாங்க. பாருங்கள் என்னென்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துன்னு உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இங்கே சந்திரமுகி வந்து மூவி எடுக்கும்போது அந்த பெரிய டோரெல்லாம் வந்து இங்கே தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டோர்ஸ் எல்லாம் ஸோ அவங்க பாருங்கள் அவங்க யூஸ் பண்ணி இந்த மிரர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம போய் இந்த மிரரில் வந்து ஃபோட்டோ பிடிச்சிருந்தோம். ஸோ அது ஆப்போசிட்டில் அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கிரானைட் அந்த காலத்துலேயே கிரானைட்டு அண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ஏன் பேலஸ்ன்னு எல்லாம் சொல்கிறாங்க அந்த காலத்துலனாக்கா நம்ம உள்ளே போகும்போது தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்ம வெளியே இருந்தாக்கா எந்த எக்ஸ்பீரியன்ஸாக பண்ண முடியாது. ஸோ இன்னும் யாருன்னா விசிட் பண்ணலாம் மைசூர். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். ஸோ வெறும் பேலஸ் அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஆடியன்ஸ் ஹாலு. ஸோ இங்கே என்ன இதானாலும் ஸோ இங்கே ஹால் வந்து இது வந்து ஆடியன்ஸ் ஹால் எல்லாம் வந்து உக்காந்து பார்க்குற மாதிரி இவங்க வந்து ஹாலுங்க நல்லா ஒரு பிரம்மாண்டமான ஹாலுங்க எல்லாம் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள், சூப்பரான ஹால். ஸோ நல்லா ஒரு அனுபவிச்சுக்கிறாங்க அந்த காலத்தில். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குன்னு அப்படியே நம்ம முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆடியன்ஸ் ஹால்லேருந்து ஸோ அவுட் சைட் நம்ம என்ன இருக்குதோ பார்க்கலாம். ஸோ அவுட் சைடில் இருக்கிறவங்க வந்து இது உள்ளே பார்த்தாக்க எதுவுமே தெரியறதில்ல. ஸோ அவ்வளோ ஒரு இதுவாக்குது பாருங்கள். இது வந்து அவுட் சைடு, இன்சைட்லேருந்து நம்ம அவுட் சைடு பார்க்கலாம். நீங்கள் அவுட் சைடு இன்சைடு எதுவுமே பார்க்க முடியாது. இது முடிச்சுன்னு வந்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஹாலுக்கு இது. ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹாலு. ஸோ வந்து எல்லாமே வந்து இந்த கோல்டு பெயிண்டிங் மட்டும் சூப்பராக இருக்குது. பெயிண்டிங் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க மைசூரை. முடிஞ்சிச்சு. ஸோ இதாகிட்டு அப்படின்னு நம்ம எக்ஸிட் ஆகிக்கிறோம் கீழே. ஸோ கீழே வந்தீங்கன்னா நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இங்கே தசரா ஆகும்போது எலிஃபேண்ட்டுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கோ சில்வர் அண்ட் கோல்ட்ஸ். ஸோ அது அந்த ஐட்டம் வந்து இங்கே இருக்கும். வந்தீங்கன்னா எக்ஸிட் ஆகும்போது நீங்கள் இது வந்து விசிட் பண்ணலாம். ஸோ என்ன இருக்குது ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வந்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மைசூர் பற்றி எதனா தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த புக்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபைனலாக நம்ம மைசூர் உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ கிளம்பிக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் பாய் 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 அண்ட் லவ் யூ ஆல்.